ஒன் ஃபைன் டே கிறிஷ் வாக் போறான். அவன் வாக் போறது எதுக்காக அப்படின்னா மென்டல் ஹெல்த்துக்காக கேஜே அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா திடீர்னு பார்த்தா மரத்துக்கடியில அவன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். கேஜே அவர் பக்கத்துல போய் என்னடா ஆச்சு, ஏன் சோகமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு அவன் தோள்பட்டையில கேச்சு கேட்கும்போது அப்படின்னு திக்கிறான். ஏன்டா திக்கிற, மென்டல் ஹெல்த்துக்காக தான் நான் வந்த வாக்கிங்க்கு, ஏன் அப்ப ஏன் சோகமா இருக்க? இல்ல நான் வந்து ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சாங்க, அதுக்காக தான் நான் டெய்லி வர ஆரம்பிச்சேன், இன்னைக்கு அந்த பொண்ணு வரல, அதனால எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு கிறிஷ் கேஜே கிட்ட சொல்றான். கேஜே சிரிச்சேன். ஏய் பிரதர், ஒரு பொண்ணு லைட்டா அப்படி திரும்பி சிரிச்சாங்கிறதுக்காக அந்த பொண்ணு மேல ரேண்டமா அப்சஸ்ட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காது. பிகாஸ் நானும் இதே மாதிரிதான் இருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் மை சீட் கோட் இன் லைஃப் அப்படின்னு கேஜே கிறிஸ் கிட்ட சொல்லும் போது கிறிஸ் திரும்பி கேஜேவை பாக்குறாப்புல. ஹீ இஸ் த மேன் ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயும் நினைக்கிறான். ஸோ கேஜே ஃபைன் பண்ண அந்த சீட் கோட் என்ன? ஸோ உங்களை நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, ரேண்டமான ஒரு பொண்ணு மேல அப்சஸ்ட் ஆயிடுவீங்க. லெட்ஸ் சே வாக் போறீங்க, சர்ச் போறீங்க, இல்ல ஜிம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு பொண்ணுகிட்ட பேசிருக்க கூட மாட்டீங்க, ஆனா அந்த பொண்ணு மேல டக்குன்னு ஒரு அப்சஷன் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த அப்சஷன்னாலேயே தொடர்ந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பீங்க. பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அந்த பொண்ணு வரலங்க, உங்களால பார்க்க முடியல அப்படின்னா இட் ஹிட்ஸ் அ லாட், ரைட்? ஸோ இதை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு உண்மையை சொல்லணும்னா நானும் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். சர்ச்சுக்கு போறதே ஒரு பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் போயிருக்கேன். பட் ஆனால் அந்த பொண்ணை நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க, ஏன் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம அந்த பொண்ணு மேல அப்சஸ்ட் ஆயிருப்போம், ரைட்? ஸோ காய்ஸ், முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த லேக் மென்டாலிட்டியில இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். லேக் மென்டாலிட்டி இந்த சென்ஸ், இந்த பொண்ணை விட்டா அந்த ஒரு பொண்ணு தான் எனக்கு ஒரு அட்டென்ஷனை கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு தான் என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு தான் என்கிட்ட வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, அதுக்காக எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. டோன்ட் do this kind of wrong interruptions என்னமோ சொல்லுவாங்கப்பா, மறந்துட்டேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி ராங்கான ஒரு சில தப்பான ஒரு சில தாட் ப்ராசஸை உங்களுக்குள்ள நீங்க வந்து பில்ட் பண்ணிக்காதீங்க. இது ரொம்ப தப்பு. பிகாஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லேக் மென்டாலிட்டி. அதாவது இந்த பொண்ணை விட்டா எனக்கு வேற பொண்ணே இல்லை. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 2 to 3 years ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு பேசுனது இல்லை, ஆனா அங்கேருந்து பார்த்து சும்மா அப்படி லைட்டா அப்படின்னு சிரிச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்காகவே அந்த பொண்ணு பின்னாடி, அந்த பொண்ணு எங்க இருக்கு, அந்த பொண்ணு வீடு என்ன, அந்த பொண்ணு எங்க ஒர்க் பண்ணுதுன்னு, ஏன் லிட்டரலா ரீசெண்ட் டைம்ல கூட நான் அவர் பார்க்கும்போது அவர் இன்னுமே அந்த பொண்ணு மேல அப்சஸ்டா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட பேசல, பழகல. ஆனா அந்த பொண்ணு அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ கொடுக்கலங்கிறப்பே அவருக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு அவர் பிடிக்கல அப்படின்னு. பட் த திங், நான் அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவேன், பட் என்னோட எனர்ஜி டவுன் ஆகுங்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ரீசெண்ட் டைம்ல. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ரேண்டமான ஒரு பொண்ணு மேல அப்சஸ்ட் ஆகாதீங்க. ரேண்டமான ஒரு பொண்ணு மேல அப்சஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தேவையில்லாத உங்களாரியா அப்படியே இந்த 90s பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட பேசாமலே அந்த பொண்ணு பின்னாடியே போறது, அந்த பொண்ணுகிட்ட போய் டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. லெட்ஸே ஒரு பொண்ணு அப்படிங்கிறவங்க உங்களை தேடி வரணுமே தவிர நீங்க அவங்களை தேடி போக கூடாது. லெட்ஸே நான் அதுக்காக வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டு போலாமா, இந்த மாதிரி ஏதாவது மொக்க காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, த திங் என்னன்னா, இது மேபி அவங்களுக்கு மேபி இது செட் ஆகாம இருக்கலாம். பட் த திங், த பீப்புள் ஹூ ஆர் இன் த ஹை ஸ்டேட்டஸ் இந்த சென்ஸ், அவன் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணி, அவன் பாடியை பில்ட் பண்ணி, அவனோட லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணி, அவனோட பர்பஸ் என்ன, கோல் என்ன, இதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கவன் பின்னாடி எப்பவுமே கேர்ள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அவனுக்கான குவீன் அவனை தேடி வருவாங்க. பட் இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த குவாலிட்டியில, அதாவது இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா குவாலிட்டியை விட குவான்டிட்டியில அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. குவாலிட்டி இந்த சென்ஸ், எனக்குன்னு இப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் வேணும், இல்ல எனக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு பைக் தான் வேணும், எனக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு லேப்டாப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது பேர் தான் குவாலிட்டி. குவான்டிட்டி இந்த சென்ஸ், இப்போதைக்கு எனக்கு இது இவ்வளவு வந்தா போதும், இப்போதைக்கு எனக்கு இந்த ஒர்க் போதும், இப்போதைக்கு எனக்கு இந்த ஜாப் போதும், இப்போதைக்கு எனக்கு ஒரு சில பொண்ணுங்கள்ட்ட பேசினாலே போதும். இன்ஃபேக்ட் நேத்து ஜிம்ல பேசிட்டு இருக்கும் போது
ஒரு 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. பட் இருந்தாலும் இந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக நான் சொல்றேன். அவங்க 2 பேருமே வந்து பேசிட்டு இருந்தாங்க, 3 பேருமே பேசிட்டு இருந்தோம். அப்ப சொன்னாங்க, இந்த மாதிரிதான் நிறைய பொண்ணுங்க இருக்கிற ஜிம்மா போயிடணும், அப்பதான் வந்து ஜாலியா இருக்கும், எந்துவா இருக்கும் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஏங்க ஒரு பொண்ணுக்காக போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஜிம்முக்கு எல்லாம் மாறுவீங்களா? இந்த ஜிம்மே கம்ஃபர்ட்டா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு, இந்த ஜிம்முக்கு என்ன குறைச்சல், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, எனக்கு நிறைய பொண்ணுங்க தான். நான் என்ன சொன்னேன்னா, நீங்க எங்க இன்னொருத்தனோட ஆளை போய் பார்க்கணும், நீங்க எங்க இன்னொருத்தனோட ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்கணும், அது அவங்க கூட பேசணும், தப்பா இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. அவங்க 2 பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுல என்ன இருக்கு, போற வரைக்கும் ஒரு வண்டி வேணும், அவ்வளவுதானே. இப்போ சும்மா இப்போதைக்கு அந்த வண்டியை வந்து ஓட்டிக்கிறேன், இந்த மாதிரி பாலிஷா மெட்டாஃபரிக்கா பேசினாங்க. த திங், எனக்கு அந்த விஷயம் சுத்தமா செட் ஆகாது. பிகாஸ் அந்த மாதிரி இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஓவர் நீடியா மாறிடுவோம். ஓகே, நம்பர் 1, நீடியானா அந்த பொண்ணு இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. லெட்ஸ் சே நீங்க மேபி அந்த பொண்ணுகிட்ட நிறைய பேசலாம், நிறைய கான்வர்சேஷன் வச்சிருக்கலாம். பட் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அந்த பொண்ணு உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடல, அந்த பொண்ணுக்கு நீங்க போர் அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உண்மை இதுதான். இது வந்து ஒத்துக்கிட்ட கஷ்டமா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மை. ஸோ அந்த ஓவர் அப்சஷன், அந்த ஓவர் டூ நீடினஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களை நீங்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணாம ரொம்ப அந்த ரெஸ்பெக்டை டேமேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். நம்பர் 2, நீங்க அந்த பெயினை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக, ஐ மீன் அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல போவீங்க. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல வாங்கின அடியே ப்ராப்பரா ஹீல் பண்ணாதனால அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது அங்கேயும் இதே விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாவே 90% கிட்ட இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் எப்படி இருக்கோ, அந்த பொண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல, அந்த பொண்ணோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும், நீங்க அதை ஹீல் பண்ணல அப்படின்னா, அந்த பிரேக்கப்ல இருந்து நீங்க வெளியே வராம இன்னுமே ஹீல் பண்ணாம இருக்கீங்கன்னா, நீங்க அடுத்து அட்ராக்ட் பண்ண போற ஒரு கேரக்டருமே அப்படிதான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். சும்மா ஒரு பொண்ணு வந்து பேசிட்டாங்கிறதுக்காக ஃபுல் அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்காம, லெட்ஸ் ஒரு பர்பஸ்ஃபுல் மென் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு என்னதான் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த பொண்ணு கூட அவ்வளோ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க, நான் இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பிகாஸ் எனக்கு இதை தவிர நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி. அண்ட் ஸோ தே won't சேஸ் கேர்ள்ஸ், ரைட்? கேர்ள்ஸ் போய் சேஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு கேர்ள்ஸ் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு புகழ் வேணும். தே டிரான்ஸ்ஃபார்ம் them to that particular character who attract everything. அந்த கேட்டகரிக்கு அவங்க போயிடுவாங்களே தவிர, அவங்க வந்து எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற இந்த ஒரு புல்ஷிட்டான அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போய் மாத்திட்டு இருக்க மாட்டாங்க. லெட்ஸ் சே கண்ண முடி விஷுவலைஸ் பண்ணுங்க. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், லெட்ஸ் சே விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சூப்பரான ட்ரெஸ், சூப்பரான பிசிக் எல்லாமே வச்சுட்டு அப்படியே ரோட்ல செமையா நடக்குறீங்க. உங்களுக்கு சுத்திலும் கேர்ள்ஸ் இருக்காங்க, எல்லாமே உங்களை திரும்பி பாக்குறாங்க. ஸோ உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா, வாவ் என்ன எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கீங்க அந்த நாள்ல. அடுத்த நாள் திரும்பி அதே இடத்துல வாக்கிங் போறீங்க, யாருமே உங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. இந்த நாள்ல ரொம்ப டல்லா ஒரு மரத்துக்கடியில போய் சோகமா உட்காந்துடுறீங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்க உங்களை வேலிடேட் பண்ணல. ஸோ த பர்பஸ்ஃபுல் மாஸ்குலின் மேன் எப்பவுமே அவன் தான் வேலிடேட் பண்ணுவானு தவிர மற்றவங்களோட வேலிடேஷன் இருந்து அவன் ஒரு வேலிடேஷன் எடுத்துக்க மாட்டான். பட் உங்கள நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, வேலிடேஷன், அதாவது அடுத்தவங்க திரும்பி வாவ் அப்படி பார்த்தாதான் ஒரு வேலிடேஷன் நினைக்கிறீங்க. இல்ல கண்ணு இப்படி பார்த்தாதான் வேலிடேஷன், உங்களுக்கு நீங்க அப்பதான் உங்களுக்கு நீங்க 10 மார்க் அப்படிங்கிறதே போட்டுக்கிறீங்க, இல்லைன்னா 0 மார்க் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. நெவர் ட்ரை டு டூ திஸ், பிகாஸ் இது எவ்வளவு பெரிய ஒரு பெயினா இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த பெயின் வந்து பயங்கரமா இருக்கும், சீரியஸா. ஸோ கேஜே சொன்ன அந்த சீட் கோட் என்ன, ஒரு பொண்ணு பின்னாடி போய் அப்சஸ்ட் ஆட விட, அப்சஸ்ட் ஆன் யுவர் மிஷன், அப்சஸ்ட் ஆன் யுவர் கோல்ஸ், அப்சஸ்ட் ஆன் யுவர் கரியர். உங்களுக்கு என்ன வேணும், உங்க லைஃப்ல நீங்க என்ன மாத்தணும். ஸோ நீங்க என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னா, அந்த பொண்ணு கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சும்மா இப்போதைக்கு நான் சொன்னல அந்த கதையில வந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா இப்போதைக்கு வந்து பார்க்கணும், இப்போதைக்கு சுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு சுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிற பொண்ணை கொடுப்பாங்க. ஆனா செம்மையா வச்சு செஞ்சிருவாங்க உங்களை, சீரியஸா.
என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஒரு பொண்ணு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, நான் கண்ண மூடி விஷுவலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ற மாதிரி சொல்ல நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போச்சு. பட் 3 மாசம் கூட தாண்டல அந்த ரிலேஷன்ஷிப். பிகாஸ் உங்களோட பர்பஸ் என்னங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பர்பஸ்க்காக எல்லாத்துலயுமே பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. லட்சம் நீங்க ஒரு நல்ல ஒரு கரியர் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக அந்த விஷயத்த படிக்கிறீங்க? அப்போ அந்த பர்பஸ்க்காக நல்ல பர்பஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பெரிய ஆள் ஆவீங்க அந்த கரியர்ல. பர்பஸ் நல்லா இல்லை அப்படின்னா சீரியஸா டவுன் ஆயிடுவீங்க. மேபி ஷார்ட் டேர்ம்ல ஜெயிக்கிற மாதிரி இருக்கலாம், லாங் டேர்ம்க்கு அது செட் ஆகாது. மைண்ட் செட்லயும் அதே மாதிரிதான், லா ஆஃப் அட்ராக்ஷனும் அதே மாதிரிதான். நீங்க என்ன பர்பஸ்க்காக ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன விஷயத்துக்காக ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது நல்ல விஷயத்துக்காக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் அதுவே ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக இருந்துச்சுன்னா காலி. லெட்ஸே நேத்து ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு, இது ரொம்ப சில்லியா, ரொம்ப எனக்கே என் மேல ரொம்ப கேவலமான ஒரு இமேஜை கொடுத்த ஒரு விஷயம் தான். லெட்ஸே நான் என்ன சொன்னேன்னா, எப்பவுமே வாக் போகும்போது நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருப்பேன். அவங்களுமே என் பக்கத்துல வந்து உட்காருவாங்க, எனக்கு பார்த்து சிரிப்பாங்க, நாமளும் சிரிப்போம். அப்படியே போயிட்டு இருக்கோம். பேசுனதெல்லாம் கிடையாது. ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வேற ஒரு நம்ம வந்து வேற ஒரு சீசன்ல இருக்கோம், வேற ஒரு லைஃப் மோட்ல இருக்கோம், லெட்ஸே மாக் மோட்ல இருக்கோம். நம்ம யார்ட்டுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நம்ம சாலிட்யூட் பழகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கேன். அவங்க என்ன டைவர்ட் பண்ற மாதிரி வரும்போது நான் வந்து என்ன சொன்னேன்னா, யூனிவர்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சில சைன் சொன்னேன். ஓகே, லெட்ஸே சில்லியா இருக்கும். ராயல் என்ஃபீல்ட் பைக் வந்து 2 தடவை நான் பார்த்துட்டேன். ரெட் கலர், பிளாக் கலர், அந்த ஒரு கலர்ல இருக்கிற பைக்கை நான் 2 தடவை பார்த்தேன் அப்படின்னா ஐ வில் கோ அண்ட் டாக் டு ஹர் அப்படின்னு. அதே மாதிரி சிக்னல் இருந்துச்சு. சரி, நான் போய் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு எந்திரிச்சிட்டு பாடி இப்படி நான் எப்பவுமே எந்திரிச்சோன்னு இது பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு சரி போய் பேசலான்ட்டு போறேன். டக்குன்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்தாப்புல. அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே ஷி ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 minutes முன்னாடி நான் போய் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான், சம்பவம் தான், பயங்கரமான சம்பவம் ஆயிருக்கும் இல்லையா? சோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னோட ஹையர் வெர்ஷனுக்கு நான் வந்து தேங்க்ஸ் பண்ணேன். நல்ல வேலை நீ 2 நிமிஷம் எனக்கு வந்து லேட்டான ஒரு ட்ரிகர் கொடுத்த. நான் ஒருவேளை சீக்கிரம் போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. சோ இதுல இருந்து நான் சொல்ல ஒரு விஷயம், நீங்க எப்பவுமே உங்களோட ட்ராக்கை விட்டு கொஞ்சம் மாறும்போது மேபி உங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போறீங்கன்னா அது பின்னாடி பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் கொடுத்துரும். மேபி நான் ஒரு 36 days இந்த ஒரு மாங் மோட்ல ஒரு மென்டல் கிளாரிட்டியோட இருக்கிறனால மேபி ஏதோ ஒரு இன்ட்யூஷனோ கட் ஃபீலிங்கோ இல்ல என்னோட ஹையர் செல்ஃபோ எனக்கு கொடுத்த ஒரு சிக்னலா நான் அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டேன். பட் மேபி நீங்க இந்த விஷயத்துல பண்ணாதீங்க. கோல்டு அப்ரோச்சஸ் நான் சொல்லுவேன், கேர்ள்ஸ் கூட கோல்டு அப்ரோச் பண்ணுங்க. பட் ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நீங்க கேர்ள்ஸ் கூட கோல்டு அப்ரோச் பண்ணாதீங்க. நிறைய மென்னோட போய் பேசுங்க, பழங்க. நிறைய மேஸ்குலின் மென் கூட, மேஸ்குலின் மென் சென்ஸ் ஐ மீன் இப்ப நீங்க ஜிம் போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாரும் கூடமே போய் பேசுங்க. ஜிம் போங்கன்னு நான் சொல்லுவேன், ஜிம் போவாதீங்க நான் சொல்லுவேன். ஜிம் போங்க, டெஃபினட்டா பாக்குற எல்லாருமே ஜிம் போங்க. ஜிம் போங்க, அங்க இருக்கிற எல்லாரும் கூடயும் பேசுங்க. உங்களோட மென்டல் ஹெல்த் நீங்க இம்ப்ரூவ் ஆகுது, பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். சீரியஸா வாக் போறீங்க அப்படின்னா வாக் போற இடத்துல யாரையாவது ஒருத்தட்ட பேசுங்க. நான் வாக் போற இடத்துல 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்கேன், போய் பேசுவேன் அவங்களோட. இன்னும் அடுத்து எத்தனை பேர்ட்ட பேசுவோம், எல்லாமே மென், ரைட்? நிறைய பசங்க கூட பேச ஆரம்பிங்க, நிறைய பாய்ஸ் கூட பேசுங்க, நிறைய மென் கூட பேசுங்க. தென் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மற்ற ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசுறதுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். லெட்ஸ் சே எனக்கு வந்து யாரையா பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோல வந்துடும். மேபி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது, ஒரு மாதிரி படப்படப்படன்னு ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணோட நான் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். மேபி நான் பேசினா ஏதாவது கான்சிக்வன்சஸ் ஆகும். நேற்று இதே மாதிரிதான் நடந்துச்சு. பட் வேற யாராவது சுச்சுவேஷன்ல வேற யாராவது ஒரு பொண்ணா இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ஒரு ஃப்ளோ வந்துடும் போய் பேசுறதுக்கு. எனக்கு அது அவங்களுமே என் கூட நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கட் ஃபீலிங், இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பீரியட் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா சாலிட்யூட். அதாவது என் பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ்க்காக நான் ஒரு 1.5 வருஷம் இல்லை ஒரு 2 வருஷம் நான் உழைக்க போறேன், அது ரிசல்ட் வருது வரல அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான நம்ம மென்டல் ஸ்டேட்டை நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம், நம்ம ஹீல் பண்ணுவோம், நம்மளோட இன்னர் ரூல்ஸை நம்ம சரி பண்ணுவோம். இது எல்லாமே நம்மள வந்து ஒரு மேஸ்குலின் வேணாம் மாட்டோம், ஒரு நல்ல ஒரு கட் ஃபீலிங் இருக்கிற ஒரு ஏன்னா ஹியூமன்ஸுக்கு நேச்சராகவே இந்த கட் ஃபீலிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதுவும் முக்கியமா நம்ம செக்ஷுவல் எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு கட் ஃபீலிங் அதிகமா கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு பானுக்கு அடிக்டா இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கான ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ராப்பரா பான்ல இருந்து ஹீல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஜர்னி, ஷார்ட் டேர்ம்ல நடக்கும்னு நினைக்காதீங்க, ரைட்? அண்ட் ஸோ அட் த சேம் டைம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் அ பர்சனல் ஆன்லைன் கோச்சிங்கிறத விட கைட் பண்றேன் நான் உங்களை ஒரு 3 months. இட்ஸ் ஹை டிக்கெட்.
என்ன கேட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க அந்த கோச்சிங் அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் 3 months நம்ம டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க அடிக்ஷன்ல இருந்து இல்ல உங்களுக்கு இருக்க அந்த ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவ் பிலீஃப்ஸ்ல இருந்து உங்களுக்கு வெளியே வரதுக்கு ப்ராப்பரா இருக்கும். அண்ட் ஸோ உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து ப்ராப்பரான பீப்புள்னு சொல்ல முடியாது, ரைட்? நீ நல்ல ஹேபிட்ஸ் பண்றனா உன்னை டம்ப் பண்றதுதான் அதிகமா குறியா இருக்கும். அப்படிங்கும் போது அவன் உனக்கு ப்ராப்பரான ஃப்ரெண்டாவோ ப்ராப்பரான மேட்டாவோ இருக்க மாட்டான். பட் ஒன்ஸ் ஓ மைண்ட் செட்டோட அடாப்ட் ஆகிற ஒரு லீடர், உன்னை விட ஒரு 2-3 ஸ்டெப் முன்னாடி இருக்க ஒருத்தர் உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது யூ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப், ரைட்? So what I'm trying to say here at the end of the video, which is start, chase goals. ஒரு புக் சூஸ் பண்ணுங்க, ஒரு கோல் சூஸ் பண்ணுங்க, ஒரு ஒர்க் அவுட் சூஸ் பண்ணுங்க. அது மேபி வாக்கிங், ரன்னிங், இல்ல ஒர்க் அவுட். சும்மா அந்த உடம்புக்கு ஐயோ வெயிட் தூக்கணுமே ஜிம் போனா, இல்ல ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஜிம் போகாம இருக்கிறத விட ஜிம் போங்க, அங்க ஆக்வர்ட்னஸை ஃபேஸ் பண்ணுங்க, அங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்க. தென் வீட்டுக்கு ஈவினிங் வாங்க, ஈவினிங் ஒரு 5, 6, 7, 8 இந்த டைமிங்ல ஏதாவது ஒரு டைமை பிக் பண்ணி ஒரு 30 minutes வாக் போங்க. தென் ஒரு புக் டெய்லி மார்னிங் ஆர் ஈவினிங் 2 times வந்து ஒரு புக் 5 pages படிங்க. தென் ஒரு கோல் செட் பண்ணுங்க. அந்த புக்ல படிச்ச விஷயத்த எப்படி உங்களோட கோலோட அப்ளை பண்ணலாம். அது எந்த புக்காலும் வேணாலும் இருக்கலாம். லெட்ஸே அது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸா இருந்தா இன்னும் சூப்பர், ரைட்? அது எப்படி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாருங்க, அந்த உங்க கோலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாருங்க. தென் கோத்ரூ பண்ணுங்க. மேபி நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படியே இந்த வீடியோல நான் சொன்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு. சும்மா ஜாம்பிஸ் மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்ணிட்டு போறதுக்கு தேவையில்லாத ஒரு நாளைக்கு நீங்க வீடியோ பார்க்காமலே இருக்கலாம், ரைட்? என்னை விட ஃபேன்சியா எடிட்டிங் வச்சு போற எவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க அவங்க வீடியோஸ் போய் பார்க்கலாம். இல்ல என்னை விட ஃபேன்சியா பேசுற எவ்வளவு பேர் இருக்காங்க, you can go watch them. But if you really need a transformation in your life, just shut the video off and go and do it. That's all, simple, right? சாலிட்யூடுக்கு பழகுங்க. உங்க தாட்ஸ் எமோஷன்ஸோட உட்கார பழகுங்க. சும்மா எனக்கு எப்பவுமே யாராவது என்ன சுத்தி இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் நினைக்காதீங்க. 4 பேர் வேணும் லைஃப்ல, கிடையவே கிடையாது. நீ உனக்கு இருந்தா அப்படின்னா நீ 4 பேர் தேவைப்படவே மாட்ட. 4 பேருக்கு நீ தேவைப்படுவ. 4 பேர் உனக்கு தேவைப்பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மென்டாலிட்டிக்கு வாங்க. ஸோ டோன்ட் அப்சஸ்ட் ஆன் கேர்ள்ஸ். ஓகே, அதுவும் ரேண்டமான ஒரு கேர்ள்ஸ் மேல அப்சஸ்ட் ஆயிட்டீங்கன்னா சீரியஸா ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. ஸோ என்னோட கோச்சிங் அண்ட் பிடிஎஃப் கீழே இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் பை இட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், ரைட்? ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. For more information, I will recommend this video to watch, right?